கம்பெனி வந்து ரன் பண்றேன்னு வச்சுக்கலாமே, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நான் இப்பதான் ரன் பண்றேன்னு வச்சுக்கலாமே. ஸோ எனக்கு இந்த பிஎஃப் அண்ட் தென் இஎஸ்ஐ வந்து நான் கம்பல்சரி எடுக்கணுமா? சரி, அப்ப நான் புதுசா வரேன் அப்படின்னா, நான் ஒரு எம்ப்ளாயரா இருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் எடுக்கல, நான் திரும்ப ஏன் எடுக்கணும்னு நான் சொல்லி தான் யோசிப்பேன். இந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டினி இருக்கு அப்படின்னும் போது ஸோ அப்படி இருக்கும்போது நான் எடுக்காம விட்டுடலாமா? இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்துருவாங்க. ஸோ டோட்டல் பெனால்டிஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் நம்ம அந்த இஎஸ்ஐ ஸ்கீம் இல்லைன்னா எம்ப்ளாயர் கைவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மொத்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ்ல நிறைய விஷயம் வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ பிஎஃப் பிஎஸ் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னா நமக்கே நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். ஒரு எம்ப்ளாயரா நம்ம இருக்கணும் போது, ஒரு பிசினஸ் ரன் பண்றோம் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். பிஎஃப்ன்றாங்க, இஎஸ்ஐன்றாங்க, இதெல்லாம் நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து எடுத்து கொடுக்கணுன்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெனால்டிஸ்லாம் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தின கிளியரான ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ்ல ஏற்கனவே எக்ஸ்பர்ட்ஸா இருக்கவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரி, வீடியோவில் வந்து போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றேன்னு வச்சுக்கலாமே, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நான் இப்பதான் ரன் பண்றேன்னு வச்சுக்கலாமே. ஸோ எனக்கு இந்த பிஎஃப் அண்ட் தென் இஎஸ்ஐ வந்து நான் கம்பல்சரி எடுக்கணுமா? நான் வந்து எம்ப்ளாயரா இருக்கேன், என்னோட எம்ப்ளாய்ஸ் வந்து எடுக்கணுமா அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. இது கம்பல்சரியா? கண்டிப்பா கம்பல்சரி தான். ஸோ இதுல வந்து எம்ப்ளாய்க்கும் பெனிஃபிட் இருக்கு, எம்ப்ளாய்க்கும் பெனிஃபிட் இருக்கு. எம்ப்ளாய்க்கு என்னன்னா ஒரு லாங் டர்ம் சேவிங்ஸ் மாதிரி தான் பிஎஃப். ஸோ அதுலயே இன்னொரு ஸ்கீம் இருக்கு, பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. ஸோ இன்னொரு ஸ்கீம் இடிஎல்ஐ ஸ்கீம் இருக்கு. பென்ஷன் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம்ல உங்களுக்கு சேவிங்ஸ் நார்மலாவே ஒரு பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணுவோம். நமக்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். அப்போ அது 4% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இயர்லி 3.25%. ஓகே ஓகே பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அது நமக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டா நம்ம எக்ஸிட் ஆகும்போது, அதாவது நம்ம சர்வீஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகும்போது நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கும்போது நீங்க பென்ஷன் ஸ்கீம் அவங்களுக்கு தேவைன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஒரு சர்வீஸ்ல கண்டினியூ ஒரு 10 years இருக்கேன் அப்படின்னா நீங்க அதை பென்ஷனாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 years ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா பென்ஷன் சர்டிபிகேட், ஸ்கீம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரூஃப். அது என்னென்ன இருக்குன்னா உங்களுடைய சர்வீஸோட டீட்டெயில், உங்க பர்சனல் டீட்டெயில், இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில், அந்த சர்டிபிகேட்டு சப்போஸ் அந்த பென்ஷன் மெம்பருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவங்க லீகலாஸ் இருப்பாங்க இல்லைங்களா, நாமினிஸ் இருப்பாங்க, அவங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அது பென்ஷனாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்க பெனிஃபிட்ஸ். அப்புறம் இடிஎல்ஐ இருக்கு. இடிஎல்ஐ நமக்கு அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். ஓகே. நமக்கு இது ஒன்று ஆகுது, நமக்கு பிறகு நம்ம வாரிசுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுல ஒரு up to 7 lakhs வரைக்கும் நமக்கு அந்த இன்சூர்ட் அமௌண்ட் இருக்கு. அதுவும் அவங்க கிளைம் பண்ணி எடுக்கும். சரி சரி. எனக்கு இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இது வந்து எம்ப்ளாய்க்கு தான் ஃபுல்லா பெனிஃபிட்டா இருக்கு. நான் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றேன், எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஸ்டார்ட் பண்றேன், நான் இப்பதான் இந்த கேள்வி எனக்கு வருது. ஸோ எனக்கு இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ எடுக்கணும் கேள்வி வருது. ஸோ இதுக்கு என்ன சார்? எஸ், எம்ப்ளாயரா நீங்க இப்போ ரெக்ரூட் பண்றீங்க, நியூ ஸ்டாஃப் வராங்க, என்னென்ன பெனிஃபிட்லாம் சார் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. எம்ப்ளாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா அது வந்து பிஎஃப் இஎஸ்ஐ இருக்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எம்ப்ளாயி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பென்ஷன்ஸ், ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி ஸ்கீம் மாதிரியும் இருக்கு. இன்னொன்று அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, டிசேபிள்மெண்ட், ஏதோ ஒரு இல்னஸோ, ஏதோ ஒன்று ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஏரியாவில் ப்ரீமியஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும், ஏதாவது கட் ஆயிடுச்சு, விரல் கட் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம்ல மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டு, அவங்களுக்கு காம்பன்சேஷன் நம்ம அந்த இஎஸ்ஐ ஸ்கீம் இல்லைன்னா எம்ப்ளாயர் கைவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மொத்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ எம்ப்ளாயருக்கு அது பெனிஃபிட் தான். ஓகே. ஒரு பக்கம் குட்வில், உங்களுடைய ரெப்யூட்டேஷன், இந்த கம்பெனியில் இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்ட்டு ரெப்யூட்டேஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறதும் அதுலேருந்து உங்களுக்கு முழு பேர்டனும் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே சார், நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு அடுத்த கேள்வி ஒன்று வருது. சரி ஓகே, இப்போ நான் இஎஸ்ஐ பிஎஃப் வந்து எடுத்து தான் ஆகணும், எம்ப்ளாய் வந்து எடுத்து தான் ஆகணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். 2000 நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் என் கம்பெனி. ஆனால் அந்த டைமில் வந்து என்கிட்ட எம்ப்ளாயிஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு லிமிட் இருக்கும்ல, அதை வந்து நான் ரீச் பண்ணாமல் இருந்துட்டு எடுக்காமல் விட்டேன். இப்போ நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ ஏதோ புதுசாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது இப்போ பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ எல்லாமே நான் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணும்போதே வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க.
பண்றாங்க. ஸோ அது என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து கிடைக்கும்? நான் வந்து 1% கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கொஸ்டின் சார். இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து பிரைவேட் லிமிடெட் 1% கம்பெனிக்குலாம் வந்து இன்கார்பரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு ஏசிபிஎஃப் கோட்லாம் ஜென்ரேட் ஆகி வந்துருக்கு. ஸோ ஜென்ரேட் ஆகி வந்துடுது அப்படின்னா அவங்க எம்ப்ளாயி லிமிட் ரீச் பண்ணும்போது அவங்க வந்து கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும். மேண்டேட்ரியாக அவங்க ஏசிபிஎஃப் ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து அவங்க முன்னாடி பிஎஃப் இஎஸ்ஐ பண்ணாமல் இருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பட் இஎஸ்ஐபிஎஃப் பண்ணலை, அவங்களுக்கு எம்ப்ளாயி ரீச் ஆகணும்னா பண்ண வேண்டியது இல்லை. பட் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரியாக பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்போ நான் வந்து 2000 காலகட்டத்துல இருந்து ஆரம்பிச்சேன் கம்பெனியை. அப்போ நான் வந்து எடுக்கல, இப்போ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னா இதுக்கு ஏதோ கோடு தான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கோடு? ஓகே, அது என்னன்னா இப்போ இன்கார்பரேஷன் பண்ணும்போதே அது கோடு ஜென்ரேட் ஆகும். அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு தான். எஸ் சார், அந்த கோடு ஜென்ரேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கோடு ஜென்ரேட் ஆகிடும். முன்னாடிலாம் ஆஃப்லைனில் இருந்து எல்லாமே இன்டெகிரேட்டடாக ஆன்லைனுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போது எம்சிஏ போர்ட்டலில் நீங்கள் போயிட்டு இன்கார்பரேட் பண்ணுறீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப்ஆர் இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஆனாலும் உங்களுக்கு லிமிட், ஸ்டாஃப் லிமிட் வந்த பிறகு நீங்கள் அதுலேருந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2005 நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து 1% கம்பெனியாக வச்சிருக்கேன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அந்த கம்பெனியில் வந்து அந்த டைமில் ரீச் ஆகலை. இப்போ நான் வரேன் அப்படின்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட நான் எங்கே போய் எடுத்துது? 2025 தான் வந்து திரும்ப என் கம்பெனியில் ஒரு 10 பேர் தாண்டுறாங்க, ஒரு 20 பேர் தாண்டுறாங்க. அந்த ஒரு ரீச் வந்து நான் பண்ணுறேன் எம்ப்ளாயி மெசேஜ். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அந்த கோடை எங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை புதுசாக தான் போய் ஃபைல் பண்ணுமா? இதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் போர்ட்டலே இருக்கு நமக்கு. அந்த போர்ட்டலில் நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுமே ஒரே டைத்தில் ஓப்பன் ஆகும். ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் கொடுப்போம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து 20 மெம்பர்ஸா, இதுக்கு 10 மெம்பர்ஸான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்போம். அந்த ஆப்ஷன் உள்ளே போகும்போது ரெண்டுமே கோடு ஜென்ரேட் ஆகிடும். இஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ரெண்டுமே கோடு ஜென்ரேட் ஆகிடும். இந்த பாஸ்வேர்டு நம்ம வந்துடும். நம்ம உள்ளே போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ரோல்மெண்ட், ஸ்டாஃப் என்ரோல்மெண்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் அந்த ப்ராசஸ் ஃபர்தராக போகலாம். இப்போ 2020 வந்து புதுசாக வந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, புதுசாக இன்கார்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகி வந்துன்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஆமாம், அதுதான் இப்போ ஆன்லைனில் நீங்கள் இப்போ இன்கார்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆல்ரெடி அது ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு போயிட்டு தனியாக ஓப்பன் பண்ணணும், போர்ட்டல் பார்த்து ஓப்பன் பண்ணணுங்கிறதுல கோடே ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகே, நம்ம எப்படி பண்ணோம்னா கோடு ஜென்ரேட் ஆகிடுமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் போயிட்டு பாஸ்வேர்டு கன்வெர்ட் பண்ணி, அதாவது சேஞ்ச் பண்ணி அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ரோல்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேற ஃபைலிங் இருக்கட்டும், உங்களுக்கு பே பண்ணுறதா இருக்கட்டும், இது ஃபர்தராக பண்ணலாம். சரி சார், இப்போ எனக்கு இன்னொரு டவுட். நான் வந்து அப்பதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த கம்பெனி வச்சிருக்கேன். இத்தனை நாளாக நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒரு லிமிட் வந்து ரீச் பண்ணல. சரி, நான் பண்ணாமல் விட்டேன்னு சொல்லி நான் சொல்லலாம். பட் ஆனால் அந்த டைம்ல கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் 2025 நான் ஃபைல் பண்ணுறேன். இது வரைக்கும் கம்பெனியில் நான் வந்து என்ரோல்மெண்ட்டே பண்ணதில்லை. ஸோ இதனால் என்ன கவர்மெண்ட் சைடு என்ன ஸ்கூட்டிங் என்ன வரும்? எஸ், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அப்போவே ரீச் ஆகிட்டீங்க, அதாவது ஸ்டாஃப் அந்த லிமிட்டை தொட்டுட்டீங்க. ஆனாலும் நீங்கள் எந்த கோடு ஜென்ரேட் பண்ணலை, பிஎஃப் இஎஸ்ஐ ஸ்கீமுக்குள்ளேயே போகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீவாக போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொஸ்டின் ஆகும். கொஸ்டின் வரும், நோட்டீஸ் வரும். எப்படி வரும் அப்படின்னா இப்போ இன்கார்பரேட், அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கமென்ஸ்மெண்ட் டேட், பிஸ்னஸ் கமென்ஸ்மெண்ட் டேட்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்டார்ட் பண்ண டேட். அந்த டேட்டுக்கும் நம்ம இப்போ கோட் ஜென்ரேட் பண்ண அந்த டேட்டுக்கும் அந்த இருக்கிற அந்த கேப்பை பார்ப்பாங்க. இடைவெளி எவ்வளோ தூரம், எவ்வளோ நாள் இருக்கு, எவ்வளோ நாள் எடுக்காமல் இப்போ தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. சப்போஸ் இன்ஸ்பெக்ஷன் வரணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அப்போ அந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட் எதை வச்சு பண்ணுவாங்கன்னா நம்ம பேரோல் வச்சிருப்போம், பேரோல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்போம், அதை எடுத்து பார்ப்பாங்க. சைமல்டேனியஸாக அப்படியே அக்கௌண்ட்ஸ் சைடு போயிட்டு பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்ப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் அந்த சேலரி வித் காம்பன்சேஷன் அது ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ஹெட்டிங்கோட அமௌண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, இப்போ எவ்வளோ ஸ்டாஃப் அங்கே ஃபுல்லாக இருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஏன் பே பண்ணல, நீங்கள் அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணல, ஸ்கீமுக்குள்ளேயே வரலையே அப்படின்ட்டு அதை எல்லாமே போட்டு இன்ட்ரெஸ்ட் வித் டேமேஜோட பே பண்ண சொல்லுவாங்க. சரி, அப்போ நான் புதுசாக வரேன் அப்படின்னா, அவர் எம்ப்ளாயராக இருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் எடுக்கல, நான் திரும்ப ஏன் எடுக்கணும்னு சொல்லி தான் யோசிப்பேன். இந்த அளவுக்கு ஸ்கூட்டிங் இருக்கு அப்படின்னும் போது ஸோ அப்படி இருக்குமா நான் எடுக்காம விட்டுடலாம் அப்படின்ற கேள்வி. ஓகே, எடுக்காம விட முடியாது. ஓகேங்களா, ஆஸ் பர் த ரூல்ஸ் படி நம்ம அதை எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒன்ஸ் லிமிட் ரீச் ஆகிட்டீங்கன்னா நீங்க பிஎஃப் இஎஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அந்த ரீச் கவுண்ட் உங்களுக்கு 20, பிஎஃப்க்கு 20, இஎஸ்ஐக்கு 10. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ஃபியூச்சர்ல போக போக இன்னும் அப்படியே விட்டுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ டோட்டல் பெனால்டிஸ் இது வரைக்கும் எப்போ கமென்ஸ்மெண்ட் டேட்லேருந்து எப்போ வரைக்கும் இந்த வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்களோ அதுக்கு ஓவராலாகவே பெனால்டிஸ் போட்டுடுவாங்க. ஸோ அது ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம இயர்லியாகவே.
ஸோ இப்போ இது ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? எம்ப்ளாயர் வந்து எடுக்கல, அதாவது எம்ப்ளாயர் வந்து எடுக்கல, எம்ப்ளாயர் எடுத்து கொடுக்கல அப்படின்னும் போது அவங்க எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? முடிஞ்சாலும் சீக்கிரமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வேற என்ன ஸ்கில்ஸ் என்ன வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு? நாங்க ஹியர்லாவே நம்ம எம்ப்ளாயருக்கு நீங்க எடுத்துடுங்க. இப்போ எங்க ஒரு எம்ப்ளாயர் எங்களை சஜஸ்ட் பண்ணி வராங்கன்னா நீங்க இப்பவே எடுத்துருக்காங்க, நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம். அதை டிலே பண்ண வேண்டாம்னு ஒரு எங்க சைடுல இருந்து ஒரு டிப்ஸ் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். ஓகே மேம். ஸோ இப்போ அந்த லிமிட் என்ன சொன்னீங்க? எம்ப்ளாய் எவ்வளோ ரீச் ஆனால் எடுக்கணும்? இந்த பிஎஃப் பொறுத்த வரைக்கும் 20 எம்ப்ளாயிஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் பிஎஃப்ல. இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 10 எம்ப்ளாயிஸ். இப்போ வந்து பிஎஃப் வந்து 20 எம்ப்ளாயிஸ் இல்லைனாலும் வாலண்டரி பேஸ்லயே அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இஎஸ்ஐ பண்ணணும், அவங்களுக்கு நெசசரி இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம், வாலண்டரி பேசிஸ்ல பண்ணிக்கலாம். பட் இஎஸ்ஐ அப்படிங்கிறது 10 எம்ப்ளாயிஸ் ரீச் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு அந்த சேலரி அமௌண்ட் எது சொல்லுவாங்க? இவ்வளவு அமௌண்ட் வந்தா பிஎஃப்ல போணும், இவ்வளவு அமௌண்ட் வந்து இஎஸ்ஐ வந்து 21,000 பிலோ இருந்தா கம்பல்சரியா பண்ணும். ஸோ அபோவ் இருந்தா அது பண்ணணும் இல்லை, அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. பிஎஃப் பொறுத்தவரை பிஎஃப் அப்படி இல்லை, என்ன ரேஞ்சில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 15,000 இருந்தாலும் பண்ணணும், 1 lakh இருந்தாலும் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம்.